Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு லிப் பாம் ரெடி பண்ண போறோம். இந்த லிப் பாம்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு Beeswax, Vaseline இதெல்லாம் சேர்த்தாம நேச்சுரலா நம்ம கிச்சன்ல இருக்கிற ஒரு இன்கிரிடியன்ட் வெச்சு நம்ம இன்னைக்கு இந்த லிப் பாம் ரெடி பண்ண போறோம். வாங்க இந்த லிப் பாம் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம up to end வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். நெய் தான் ஆட் பண்ணுறேன். இந்த நெய் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே செஞ்சுது. நீங்கள் கடையில் வாங்குகிற நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வீட்டில் செய்கிறதா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த பீஸ்வாக்ஸ்க்கு பதிலாகவும் வேஸ்லினுக்கு பதிலாகவும் நம்ம இந்த கீ வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். நெய் வச்சு தான் நம்ம இந்த லிப் பாம் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் வச்சு கூட ரெடி பண்ணலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் வச்சு கூட இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். இந்த நெய் பார்த்திங்கன்னா மெல்ட்டாக இருக்கிறனால நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணலை. உங்கள் நெய் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் ரோஸ் பெட்டலோட பவுடர் தான் எடுத்துக்கிறேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட் தான். இதில் வேணால் நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஒரு கேப்சூலும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நெய் நல்ல ஒரு இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கனால இதாகுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களோட அந்த லிப்பை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். நல்ல ஒரு பிங்கிஷ் டோனில் கொடுக்கும். இது நேச்சுரலாக இது உங்கள் லிப்பை எப்பயுமே ட்ரை ஆக விடாமல் நல்ல ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக நெய் வச்சுருப்போம். இதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப் பாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றி இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour மட்டும் வைங்க. ஜஸ்ட் நீங்கள் வச்ச ஒரு 10 minutesலேயே இது நல்லா நமக்கு லிப் பாம் பதத்துக்கு வந்துடும். ஒரு 1 hour வச்சு நீங்கள் எடுங்க. இப்போ இதை இந்த சின்ன ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த லிப் பாமை நான் ஒரு 1 hourக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நமக்கு லிப் பாமோட கன்சிஸ்டன்சிலே கிடச்சிரும். இதை நீங்கள் உங்கள் லிப்பில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். உங்களுக்கு அந்த வெடிப்பெல்லாம் லிப்பில் வெடிப்பெலாம் இருந்தால் அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த வேஸ்லின் பீஸ்வாக்ஸ் வச்சு ரெடி பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அதே ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த லிப் பாமை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 week வரைக்கும் தான் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 1 month வரைக்குமே நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட லிப் நல்ல ஒரு பிங்கிஷ் டோனும் கிடைக்கும். இதில் நம்ம ரோஸ் பெட்டலோட பவுடர் யூஸ் பண்ணியிருக்கறனால நம்ம உதடு கருமையாக இருந்தாலும் அதுவே அது நீக்கி நல்லா நமக்கு ஒரு பிங்கிஷ் டோனில் கிடைக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி DIY எந்த மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.